ஹலோ வாரியர்ஸ், நான் உங்கள் அன்வி. இன்றைக்கி வந்து அன்வி ரியாக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேண்டமான ஏஐ ரீல்ஸு ப்ளஸ் ரேண்டமான ரீல்ஸை தான் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து WWE ரியாக்ஷன் போட்டிருப்பேன். கன்றாவே எடிட் பண்ண வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ஷூட் பண்ண வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அக்கா நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து எங்களுக்கும் தெரியணும்னு சொல்கிறப்ப தான் யோசித்தேன், நம்ம எடிட் பண்ணி தானே நான் போட்டோம் அப்படின்னு. அந்த வீடியோவும் சனியை இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்வி நம்ம எடிட் பண்ண வீடியோ போடலை, நம்ம எடுத்த வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுருக்கோன்னு. ஐயோ, என்வியை வச்சுக்கிட்டு சரி இப்போ இந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். என்ன பிராண்டாக இருக்கும் அதான் எனக்கும் தெரியல. எந்த பிராண்டு சரக்கு வந்து அங்கிள் குடிச்சிட்டு இவ்வளோ தைரியமாக வந்து டிராக்டருக்குள்ளெல்லாம் பூந்து போகிறாருன்னு எனக்கு தெரியல. நல்ல பெட்டர் பிராண்டாக இருக்கும் போல. லவ் யூ. அந்த குரங்கு அந்த பொண்ணை எப்படி விரட்டுது பாருங்க. குரங்கு கூட கேர்ள்ஸை பார்த்தா ஒரு லவ் வருது போல. எப்படி போய் விரட்டுது ஒரு பொண்ணை. ஹாய் गाइस, நான் இப்ப நிலால இருக்கேன். ஒரு வழியா நிலால வடை சுடுற பாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பாத்துட்டீங்களா? வாங்க गाइस, பாட்டிட்ட வடை வாங்கி தின்னலாம். பாட்டி, வடை வேற லெவல் டேஸ்ட். வடை கட்டனா ஜிபேல 10 ரூபாய் அனுப்பிட்டேன் பாட்டி. சரி பாட்டி. ஓகே गाइस, நான் இப்ப பூமிக்கே கிளம்புறேன். இருக்க இந்த ஏஐ அலப்பறைகள் வந்து சுத்தமாக என்னால் தாங்க முடியல. லைக் என்னன்னா, எங்கே பார்த்தாலும் ஏஐ. லைக் இப்போ நிலாவில் வடை சொல்கிற இடத்துல கூட ஏஐ ஒரு கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து பிற்காலத்தில் நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது? பட் கண்டென்ட் நல்லா இருக்கு, பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ரவுடி மாணவன் ஒருவன் தனது ஆசிரியரை சண்டைக்கு வாடா என்று கூப்பிட்ட பொழுது அந்த ஆசிரியர் சண்டையும் கிடையாது, ஒரு குட்டையும் கிடையாது என்று கூறியதால் மாணவன் அதிர்ச்சி. சண்டையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்ற கடைசியில கெட்ட வார்த்தை போட்டானுங்க பாருங்களேன். ஐயோ ஐயோ. தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஐயோ ஐயோ, இது உண்மையாலும் பா. இந்த எரும மாடுங்கன்னா ஒன்னா ரோட்ல குப்பர படுக்குதுங்க, இல்லை அப்படின்னு நம்ம போற ரோட்ல விரட்டுதுங்க. இந்த எரும மாடுகள்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? எரும மாடு அப்படின்னு தான் திட்டணும் போல. ஐயோ ஐயோ. இது டவுன்லோட் பண்றப்போ சவுண்டை கட் பண்ணிட்டு வீடியோவை மட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டானுங்க. ஆனா ஃபன்னியா இருந்தது இந்த வீடியோ. அவன் மரத்து ஏறம் போகும்போது அவனோட வேட்டையும் பிடிச்சி உருவிட்டு வந்துட்டான் என் தலைவன். ஸ்டண்ட் பண்ணு, என்னமோ பண்ணு, அது ரோட்ல பண்ணு. எதுக்குடா அப்ப என் சும்மா நின்றுட்டு இருந்த கார்ல இடிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலை. நாய்க்கு போட்டது ஏண்டா புடிங்கி தின்ற மாதிரி அப்படி தின்ற. மை ஃப்ரெண்டு, இவனை ஏண்டி லவ் பண்ற? ரொம்ப நல்ல வண்டி. நாளைக்கு வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணும் போது பிரச்சனை பண்ண மாட்டான். மொத்தத்துல லவ் பண்றவங்க யாரும் லவ் பண்ற பிள்ளையும் பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. That is true love. வீட்ல யாரும் தெரியலப்பா. என்ன எடுத்துட்டான். அவன் யாரும் கண்டுபிடிச்சு கொடுக்கலப்பா. ஏஐயோட தொல்லை தாங்கல. அங்க பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் அண்ணன் விளாக் பண்றாரு, இந்த பக்கம் பார்த்தா நம்ம பேட்மேன் அண்ணன் விளாக் பண்றாரு. டிஸ்னி பிளஸ் மொத்தமாவே ஏஐல இறங்கி பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆயா வரைச்சு விடுது, இந்த பக்கம் குரங்கு விளாக் பண்ணுது, இந்த பக்கம் பூலாம்பட்டியா
கூமாவெட்டிக்கு போறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ரீல்ஸ் ரியாக்ஷன் வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் NV ரியாக்ஷனை